ஆராதனைக்கு முதல் பாடலாக இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. நம் ராஜாவை நாம் உயர்த்தி துதிப்போமாக. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. சேனையின் கர்த்தர் நம் இயேசுவே, யுத்தத்தில் வல்லவர் நம் தேவனே. சேனையின் கர்த்தர் நம் இயேசுவே, யுத்தத்தில் வல்லவர் நம் தேவனே. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். யெகோவா தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ஒருவர்தான் நம் பூமிக்கு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவை நம்ம பாடி நம்ம துதித்து நாம் போற்றுவோம். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவாங்க. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட
இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம். இதுவரை நடத்தின தந்த தேவனை நாம் மறவாமல் அவர் இன்னும் துதித்து போற்றுவோமாக. இன்னொரு புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. மகிமை கடந்தே சோதனை செய்தே மகிமை தானே நோபேதா. மகிமை கடந்தே சோதனை செய்தே மகிமை தானே நோபேதா.
ஏசப்பா விலகி எங்களை காத்த தேவனே உண்மை நன்றி செலுத்துகிறோம். உண்மை உயர்த்துகின்றோம் அப்பா, உண்மை போற்றுகின்றோம் அப்பா. உம்மோடு இருப்பதுதான் ஏசப்பா எங்களுடைய வாஞ்சை ஏசப்பா. உண்மை விட்டு இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது ஏசப்பா. ஒரு நொடி பொழுது ஏசப்பா எங்களால் நினைத்து பார்க்க முடியாது ஏசப்பா. அவ்வளவு நல்ல வல்லமை உள்ள தேவனாக நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைதான். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைதான்.
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் தேக்கமையா. உங்களோடு இருப்பதுதான் ஏசப்பா எங்களோட ஆசை ஏசப்பா. ஏசப்பா ஏசையா உங்களதான் ஏசப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் பாரங்கள் எங்கள் சுமைகள் எல்லாம் உங்க முன்னே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு முன்னாக உண்மை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஏசப்பா. எல்லாம் ஒரு பாதத்துல ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டு நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. மறுபகுதி முற்றிலுமா சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. உங்களை தாசனம் அழைத்து நீங்க பேசுங்க ஏசப்பா. அவருக்கு நாங்கள் கேட்க வைக்கிற மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க. எல்லாமும் ஒரு பாதத்துல ஒப்படைக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மாதத்தின் முதல் நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களோட ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களோட உள்ளத்தின் வாஞ்சை, உங்களோட தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ள தேவனாக. அல்லேலூயா. தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இயேசுவ நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இது பிரசங்கத்தின் நேரம். சத்தம் போடாமல் பிள்ளைங்களை பார்த்து கொள்ளுங்கள். யாரும் பின்னால் டாய்லெட்டுக்கு போகக்கூடாது. இல்லையா? பிரசங்கம் முடிவு வரைக்கும் கிச்சனுக்கும் யாரும் போகக்கூடாது. உட்காந்து வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் மரியாதை கொடுங்க. அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தை நீ கேட்கலனாக்கா இயேசுக்கே நீங்கள் மரியாதை கொடுக்கல. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய சபையில் இதுதான் பிரச்சனை. பிரசங்க சமயத்தில் ஒரே கையமுன சத்தமாக இருக்கும். பக்கத்தில் அவங்க ஆர்வமாக வார்த்தை கேட்க தாகமாக வர்றாங்க. உங்கள் பிள்ளைங்க போடுற சத்தத்தில் நீங்கள் போடுற சத்தத்தில் இங்கிட்ட நடக்கிறது, அப்படி நடக்கிறது, டாய்லெட்டுக்கு போகிறது. நேற்று ஒரு சம்பவம் ஷேர் பண்ணாங்க. அன்றைக்கி தான் வந்தாங்களா சர்ச்சுக்கு. அவங்க ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் அனுபவம். இந்த குடும்பம் கணவர் மனைவி அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வராங்கன்னா, சர்ச்சுக்கு வந்து அந்த கணவர் பார்க்குறாங்க. ஒரே சத்தம் சர்ச்சில். அவர் பிரசங்கமே கேட்க முடியலையா. பிள்ளைங்க கையாளுங்க நான் சத்தமாக பெற்றோர்களும் கண்டிக்கிறதில்ல, பிள்ளையை பார்க்குறதில்ல. பெரியவங்க டாய்லெட்டு போகிறது வர்றது. அவர் சொல்லிட்டு போகிறாராம், இதுதான் கடைசி நான் சர்ச்சுக்கு வர்றது. இந்த மாதிரி சர்ச்சு நான் பார்த்துக்கிட்டு அதுலேருந்து இது வரைக்கும் அவர் சர்ச்சுக்கு வர்றது இல்லையா. ஆனால் ஒய்ஃப் அப்பப்போ வருவாங்க. இது உண்மையிலே நடந்த சம்பவம். இன்றைக்கு நம்ம சபையில் அந்த நடந்தாக்க எப்படி இதுதான் வரும் ஆத்மா. ஆனால் நம்ம பண்ணுற சேட்டை பார்த்து அந்த ஆத்மா கூட என்ன அது சரி. நானே ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் 1000 வேதத்தோட கஷ்டத்தோட பாரத்தோடு வந்திருக்காங்க. ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் வைக்க வந்திருக்கிறீங்க. இங்கே வந்தாக்கா இன்னும் பாரத்தை நீங்கள் கூட்டி கொடுக்குறீங்க. சமாதானம் இல்லாமல் போகிறாங்க. திருச்சபைக்கு வந்தாக்கா சமாதானத்தோடு போகணும். எனக்கு ஆண்டோட சமாதானத்தை கொடுத்தார், எனக்கு ஒரு நிம்மதி கொடுத்தார், நான் சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? ஆக இது உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு தடவை சொல்ல வேண்டியதில்லை. இல்லைனாக்கா நீங்கள் பாஸ்டர் மேலே என்ன அந்த பாஸ்டர் சும்மா குத்தி காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும், நான் குத்தி காட்ட கொடுக்கூடாதாக்கா, நான் சொல்லக்கூடாதுனாக்கா. சிண்டரி இங்காடல மலைக்காரன் சொல்கிறாங்களே, சிண்டரி ஃபார்ம்லாம் அது சிண்டரி இங்காடல. இன்னும் காடை சாரமாக சொல்கிறதுனாக்கா, நல்ல மாட்டுக்கு எத்தனை அடியா? ஒரு சூடா? ஒரு அடியா? ஒரு சூடு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைய ஜகா அண்ணா தப்பாத்து எதிரா மாதிரி தங்கா சமயு எங்க நிறையா வர மாட்டுங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளோட கிறிஸ்து கேலண்டர் பிரகாரம் பார்க்கும்போது
லெட்டின் வார்த்தை இது. செப்துவா கெசிமா சண்டே. அதாவது இது என்ன ஞாயிறுனாக்கா செப்துவா கெசேமா ஞாயிறு. என்ன பாஸ்டர் இது கேட்காத வார்த்தையாக இருக்குது இல்லைங்களா? இது நம்ம லென்ட் சீசனுக்குள்ளே போகிறோம்ல, அதுக்கு இந்த லென்டின் காலத்தில் லென்ட் சீசனில் இது ஒரு லெட்டின் வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னாக்கா, ஈஸ்டருக்கு ஒன்று எத்தனை நாள் இருக்குதா? ஹலோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்துவா கெசேமா என்றால் 70 நாள். அப்போ ஈஸ்டருக்கு இன்னும் 70 நாள் இருக்குது. அடுத்த வாரம் நாம் பேசும்போது வேறு டைட்டிலில் பேசுவோம். அது வந்து 60வது நாள் வரும், அப்புறம் 50வது நாள் வரும். நம்ம லென்ட் சீசனுக்கு போவோம். சரிங்களா? ஆக இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையாக நாம் பெரும்பாலும் அது சபைகள், கத்தலிக் சபைகள், ஆங்கிலிக்கன் சபைகள், லூதரன் சபைகள் இதை அனுசரிப்பார்கள். நீங்கள் இண்டிபெண்டன்ட் பண்ணாக்கா இதெல்லாம் அது என்னது அப்படின்னு அனுசரிக்க மாட்டாங்க. அவங்க பாம் சண்டே கூட அனுசரிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளை பார்த்து அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோலி. என் சர்ச்சில் பொங்கல் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டாங்க பார்த்துருக்குறல, சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விட்டாங்க மாடே கொண்டாந்துருவாங்க. மாட்டு பொங்கல் போடுறாங்க. சர்ச்சுக்குள்ள மாடு கொண்டாந்து அதுக்கும் என்ன சுத்தோன்னு சாம்பிராணியா அப்புறம் சுற்றிட்டு ஒரே வெட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் இந்து வருமா இருப்பாங்களா, என் சாமியே வெட்டிட்டாண்டா, என் சாமியே தின்ட்டாண்டான்னு அது ஒரு பிரச்சனை உண்டாகும். மலாய்க்கு சந்தோஷம் இருக்கும். குர்பான் அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த சீசனில் இந்த 70 நாள் ஈஸ்டருக்குள்ள சீசனுக்குள்ளே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது டைம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஆவிக்குறி காரியத்தில் நாம் ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பார்க்கணும்? பின்னோக்கி பார்க்கணுமா, ஆராய்ச்சி பார்க்கணுமா? எடுத்துக்காட்டு you reflect yourself. ஆவிக்குரிய காரியத்தில் உன்னையே சோதித்து பார்க்கிறேன். ஓகே, இந்த லென்ட் சீசனில் நீங்கள் முக்கியமாக உங்களோட ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு இது உங்களை சோதிக்கிற டைம். அதனால தான் அந்த லென்ட் சீசனில் நம்ம வந்து உபவாசத்தை நம்ம வந்து உற்சாகப்படுத்துவோம், ஆர்வப்படுத்துவோம். நீங்கள் கடைப்பிடிங்க. இட்ஸ் அ டைம் ஆஃப் ஃபாஸ்டிங், இட்ஸ் அ டைம் ஆஃப் ப்ரேயர், இட்ஸ் அ டைம் ஆஃப் மெடிடேஷன், இட்ஸ் அ டைம் ஆஃப் கிவிங். அதாவது இந்த லென்ட் சீசனில் நம்ம உபவாசிக்கும் போது நம்மளையே ஆவிக்குரிய காரியத்தில் நாம் சோதிக்க வேண்டும். அந்த உபவாச காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு லஞ்சா ஹெவி மீல் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்த சாப்பாடு இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த உணர்வாது உங்களுக்கு கொஞ்சமாவது வரணும். ஜபம் பண்ணணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் இந்த சமயத்தில் தான் இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்வர்களாக காணப்பட வேண்டும். இட்ஸ் a time to remind human sinfulness. அதாவது இந்த லென்ட் சீசனில் நம்ம எப்பேற்பட்ட பாவி என்று நம்மளே ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். ஐயோ, இவ்வளோ பேர் பாவியாக இருக்கிறோம். You have to repent yourself. நீங்கள் மனமாற வேண்டும். அந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாள் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கும்போது அவரும் சோதனைக்குள்ளே இருந்திருக்கிறார். பசியில் இருந்திருப்பார். இந்த 40 நாள் முடிஞ்சதான் பிசாசு சொல்கிறானே, பசிக்குதா, நீ தான் ஆண்டவரோட பிள்ளையாச்சு, அந்த கல் அப்பமாக்கி நீ சாப்பிடு,
சோதனை கொடுக்குறான் பிறகு சோதனைக்காரன். அதனால் நாம் ஒரு பாவி என்று அந்த சமயத்தில் நாம் நம்மளையே சோதித்தறிய வேண்டும். ஏன்னா இந்த லென்ட் சீசனில் தான் நம்மளுக்கு ஆண்டவரோட கிருபை அவசியம். We need the grace of God during the time of the Lent season. It encourages believers to begin self-examination. நம்முடைய சோதித்து அறிய இந்த ஒரு வாய்ப்பு. ஆக இந்த தபஸ்த காலத்தில் தானே நாம் நம்மளையே ஒழுங்குபடுத்திக்க வேண்டும். We have to discipline ourselves. கேட்டாக்கா நான் உபவாசம் எடுக்கிறேன்னா பார்த்தாக்கா வீட்டில் போயிட்டு என்ன ஐயா கோழிக்கறி அன்றைக்கி தான் கோழிக்கறி வைப்பாங்க வீட்டில், ரெண்டாங்க வைப்பாங்க, பிரியாணி வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெவி மீல் லஞ்சாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, லஞ்சு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், டின்னர் லைட் எடுங்க. நாயக்கார மாதிரி செய்யாதுங்க. காலையில் விருது எடுத்துருப்போம், எஜ்ஜி கூட போக மாட்டான். சரிதா? உக்கா போசா பார்க்க நம்ம அந்த இடமே அவனுங்க தான் இருப்பானுங்க. அவன் ஒண்டி சாப்பிட்றதுக்கு 5-6 பை வாங்கிட்டு வருவான் சாப்பாடு. நீ ஒரு லஞ்ச் ஸ்கிப் பண்ணதுனால 10 இட்லி சேவ் பண்ணுற. ஆனால் அவன் செலவு பண்ணுறது 50-60 இட்லி செலவு பண்ணிட்டு வாங்கிட்டு வருவான். ஸோ இதில் என்ன தெரியுதுனாக்கா அவனோட அந்த அர்ப்பணிப்பு இல்லை. அதாவது நீ 10 வெள்ளி சாப்பிட்ருக்குற 50 வெள்ளிக்கு வாங்குறிய, அந்த 40 வெள்ளிக்கு நீ டொனேஷன் ஆக கொடுக்குற கஷ்டப்படுறோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் ஃபெய்த். ஃபெய்த்னா என்னது? விசுவாசம். The faith is the undeserved gift of grace. கிரேஸ்னா கிருபை. நம்மளுக்கு அந்த கிருபைக்கு தகுதி இல்லை. ஆனால் எப்ப நீ ஆண்டவர் இயேசு தேவனோட குமாரன், அவர் உயிரோடு எனக்காக என் பாவத்தை மன்னித்து உயிரோடு எழுப்பினார், மீண்டும் வருகிறார், இது எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனோட கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்யும்போது எனக்குன்னு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பலாம். யூ கேன் fondle yourself. இன்னைக்கு தைப்பூசம், நான் பத்துக்கு போனாக்கா எப்படி இருக்கும்? வாலிப பயணம் போனாக்கா தான் போய் பொம்பளை பிள்ளைங்களை பார்க்குறது, பொம்பளை பிள்ளைங்க வாலிப பயணம் பார்க்குறது, அந்த டைமில் தான் தண்ணி அடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிக்கிறது, சேட்டை பண்ணுறது. சரியா? எவ்வளோதான் தடை பண்ணாலும் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆக அதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவரோட நாள், சபையில் உட்காந்துருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆண்டவருக்குன்று நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவருக்காக பரவாயில்ல, அந்த உலகத்தின் கொண்டாட்டம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவர் எனக்கு முக்கியம். நீங்கள் சபையில் உட்காந்துருக்குறீங்க. ஆக நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களை தேவனோட கிருபை. இது கிருபையின் காலம். Now is the time of grace. அந்த தேவனோட கிருபை நீ பெற்றுக்கொள்வாய். அது ஒரு கிஃப்ட், அது ஒரு காணிக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தன் கிருபையாலே உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார், தன் கிருபையாலே உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், தன் கிருபையாலே உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாம் இன்றைக்கு நான்
நிற்பதும் நிர்மலமாகவும் இருக்கிறதுக்கும் தேவனோட சுத்த கிருபை. இட் இஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். இன்றைக்கு நான் நின்று முடிச்சு விடுறேனாக்கா தேவனோட சுத்த கிருபை. ஆக இந்த கிருபை உனக்கு வேணும்னாக்கா முதலாவதாக இயேசு ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது தேவனோட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. யூ வில் ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட். இன்றைக்கு சுவிசேஷ பகுதி நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரோட சீசர்கள் 12 பேர் அவர்கள் ஒரு கேள்வி அங்கே கேட்குறாங்க. இயேசு விட்டு கேட்குறாங்க, இயேசுவே நீ என்னை கூப்பிட்ட, நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்ட, என் பின்னால் வா, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன், என் பின்னால் வா, நீ மனுஷனை பிடிக்கிறேன் நான் மாத்திரன்னு சொன்ன. நீ எனக்கு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருக்குது, பொறுப்பு இருக்குது, குடும்ப பொறுப்பு, அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உன் பின்னால் வந்தனே ஆண்டவரே, எனக்குன்னு நீ என்ன கொடுத்த அப்படின்ட்டு இந்த கேள்வி சீசர்கள் பேதுரு இயேசு விட்டு கேட்கிறார். Para pengikut murid-murid Yesus bertanya kepada Yesus. Kita tahu murid-murid Yesus adalah seorang nelayan, petani, orang miskin. Jadi Yesus jemput orang inilah menjadi pengikut dia. Bila Yesus bertemu dengan petani, nelayan, Yesus kata, kamu ikut saya. Jadi mereka pun hormati Yesus dengan serta-merta meninggalkan segala tanggungjawab mereka dan mengikut Yesus di ke mana-mana Yesus pergi. Mereka ada tanggungjawab, mereka ada keluarga, ada ibu bapa, ada adik-beradik, anak, keluarga ada, tanggungan ada. Tapi mereka hanya dengar apa Yesus cakap, ikut saya. Mereka ikut, tinggalkan semua. Jadi nanti malam keluarga saya nak makan, ada makan ke tak ada, itu dia punya pasal. Mereka sudah tinggal dan ikut Yesus. Hari ini pengikut Yesus itu bertanya balik kepada Yesus, Yesus, kita sudah tinggal semua tau, kerana kamu cakap di mana-mana kamu pergi kita ikut. Sekarang kita tanya pada kamu, apa keistimewaan yang kita dapat oleh kerana kita ikut kamu? Apa kebaikan உங்களை நாங்கள் பின்பற்றதுனால எனக்கு என்ன நன்மை இயேசு, எனக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு நம்மளுக்கும் இந்த கேள்வி எழுப்பலாம். You can also ponder and think, today I am sitting in the church, I am together with my family, I leave everything, I follow Jesus, I didn't follow the world, I follow the cross. But in return what I get, இதனால எனக்கு என்ன நன்மை என்று கேள்வி எழும்பும்போது பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் பேதுருக்கு பதில் சொல்கிறார். வாசிமா, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி 19, மத்தேயு 19 வசனம் 27லிருந்து 30 வரைக்கும் தியானிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இயேசு நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோம், பின்னால வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இன்றைக்கு நீங்களும் அதே சிந்தனையில் இருப்பான். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் நான். இன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தாலும் பப்ளிக் ஹாலிடே வைக்கே, டபுள் பே ட்ரிபிள் பே கிடைச்சிட்ருமே. நான் சேர்ச்சுக்கு வந்தனால எனக்கு என்ன இருக்குது, நான் காணிக்கு தான் போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
உன் இதயத்தை நான் பார்க்கிறேன், உன்னோட செயல்கள் நான் பார்க்கிறேன். அதுக்கு இயேசு நான் சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், என்னை பின்பற்றுவர்கள் நீங்களும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும், இஸ்ரேல் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் 12 சிங்காசனத்துல வீற்றிருப்பீர்கள் என்று நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகையிலே உங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துறார். என் பிள்ளை ஆண்டவர் சாட்சி சொல்லுவார், எனக்காக இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், எனக்காக ஊழியம் என்று செய்கிறான், எனக்காக நேரத்தை பார்க்காம வந்து ஊழியம் செய்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். He looks into your heart. Are you honestly, sincerely worshiping the true God? Are you really the follower of Jesus Christ? If you are the follower of Jesus Christ, Jesus never forget you. அவர் உங்களை மறக்கல. நீங்கள் இயேசு நம்பி அவர் பின்னால் வரும்போது அவர் உங்களை உயர்த்துறார். அவர் சொல்கிறார், நான் சிங்காசனத்தில் உட்காரும்போது உங்களை மறக்கல. ஆண்டவரே, தெரியாத இடம் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இவ்வளோ செஞ்சேன்னா என்னை கண்டுக்காமல் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக என்ன செய்துன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த 12 சீஷர்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக உட்கார வைக்கிறார், ஒரு ஜட்ஜாக, ஒரு மந்திரியாக பதவியை கொடுக்குறார். 12 கோத்திரம் 12 நாக்காளியில் நீ உட்காருவ. நீ கூட்டத்தோட இருக்க. யூ வில் பி ஹானர்ட். உங்களை நான் கனப்படுத்துவேன். நீங்க அந்த 12 கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பீங்க. ஆண்டவர் உங்க கையில அந்த வல்லமை, அந்த நியாயம் தீர்க்க அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்ப நீங்க ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கும்போது அவர் உங்களுக்கு தன்னோட கிருபையின் காணிக்கையை கொடுக்கிறார், அங்கீகாரம். He honors you. He lifts you up. He never forgets you. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த கேள்வியோடு உட்காந்துருக்கலாம், இவ்வளோ காலத்தில் நான் ஆண்டோட இயேசுதான் நம்பி கொண்டிருக்கிறேன். சில சமயத்தில் நம்மளுக்கு குழப்பங்கள் வரலாம். குடும்பத்தில் you may receive the tension, the pressure. சாசனம் உங்களை சோதித்து கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். அவர் உங்களை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், come to me, I'll give you rest. உனக்கு இழப்பாறுதல் நான் தருகிறேன். சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு வேதனைக்குள்ள பார்த்து அவர் சிரிக்க மாட்டார். Be faithful to him. அவருக்காக நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஏன்னா நம் ஆண்டவர் விசுவாசத்தின் தேவன். இட்ஸ் a God of faithful. அல்லேலூயா. அந்த தேவனை நீங்கள் நம்புங்க. இது கிருபையின் காலம். உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்குறார். எது செய்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு வரும்போது தன்னோட கிருபையாலே உன்னை உயர்த்துகிறார். தொடர்ந்து வாசிப்போம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, என் நாமத்தின் எனக்காக நீ உன் வீட்டு சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன்
100 தலையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வாய். பாருங்க, எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன்னு சொல்றியே, ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ விட்டு கொடுத்தது எல்லாத்துக்கும் மேலாக உனக்கு 100 பங்கு கூட்டி நான் கொடுக்கிறேன். 100-fold, 100 kali saya akan gandakan kerugian kamu. நீ இழந்தது 100 பங்காக நான் கூட்டி உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் நம்ம இயேசு. அவரோட கிருபையால, by his grace, he knows, அவருக்கு தெரியும் Yesus tahu seberapa banyak kamu korbankan untuk Yesus. Jadi bila kamu tanya diri kamu, Yesus, saya buat segala, saya korban semua untuk kamu, apa saya dapat? Di sini Yesus kata, saya tahu kamu ni ikhlas, kamu ni jujur. Di hari akhirat saya akan gandakan segala kerugian kamu 100 kali saya ganda. Kamu mungkin hilang 10,000, saya akan ganda 100 kali. Mungkin berjuta saya akan ganda. ஆக ஆண்டவருக்காக நீங்க அர்ப்பணித்தது, நீங்க ஒப்பு கொடுத்தது ஒரு நாளும் வீணா போகாது. ஆண்டவர் ஞாயிற்று நாட்களிலே உனக்கு 100 பங்காக கூட்டி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அப்படி பார்க்காது, ஐயோ அப்படியே ஆண்டவரே, அப்போ எனக்கு இப்போ ஒரு வீடு இருக்குது, உலகத்தில் எனக்கு 100 வீடு கொடுக்குறே ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகத்தை நோக்கி சொல்லலை, நித்திய வாழ்வு. கடைசியாக சொல்கிறாரு பாருங்க, 100 பங்காக நான் உனக்கு கூட்டி கொடுத்து, இது நீ நித்திய வாழ்வில் அடைய, நிரந்தரமாக அடைய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நீங்க ஒப்பு கொடுத்தது, நீங்க அர்ப்பணித்தது, நீங்க இழந்தது, பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு 100 பங்காக வைத்திருக்கிறார். நிரந்தரமாக நீங்க சந்தோஷமாக பரலோகத்தில் ஆண்டவர் வைக்கிறார். அந்த ஆண்டவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அவருக்காக கொடுத்ததுனால நீ ஒரு நாளும் நடுத்தருவில் நிற்க மாட்டேன். ஐயோ நான் இயேசுக்காக சபைக்காக கொடுத்து ஓட்டாண்டியாக போயிட்டேன், யாராவது இருக்கிறாங்களா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் அநேகத்தில் நம்மளை அதிகாரியாக வைக்கிறார். சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், வீட்டில் திடீர்னு ஆண்டவருக்குன்னு நம்ம ஒதுக்கி வைப்போம். ஐயோ இது ஆண்டவரோட பங்கு, ஆண்டவர் கொடுக்கணும். அப்போ தான் இல்லாத பிரச்சனை வந்துடும். திடீர்னு சேர்த்து வைத்த காசு அதில் போயிடும், எதிர்பாராமல் செலவு வரும். ஆனால் ஆண்டவர் நான் கைவிட மாட்டேன். இந்த வாரம் பாருங்க, வீட்டில் திடீர்னு அந்த கிச்சன் ஹூட் இருக்குல்ல, திடீர்னு ஜேமேஸ்லாம் வேலை செய்யலாம். எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம், என் பாத்ரூம் பின்னால் கிச்சன் இல்லை, அவங்க சமைப்பாங்க, ஒரே புகை, என்ன அந்த சக்ஷன் இல்லை, எனக்கு ஒரே இரும்புல 2-3 நாள் வாத்த முடியல. நோ சாய்ஸ்லாம் முன்னே என்ன பார்த்து கால் பண்ணி சேனை பண்ணான், வரத்துக்கே நீ 120 வெடி கொடுக்குறோம், என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல. ஆனால் அவனோட ஒர்க்மேன்ஷிப்பு ஸ்பேர் பார்ட் எதுவும் மாற்றினாக்கா தனி வேலை. அவன் வந்து கழுத்தில் வச்சாங்க தீவிர எவ்வளோ வச்சுக்கிட்டு 800 புதுசாக. ஏன்னா அந்த பிராண்டு புதுசு வந்து 1300 400. சரி என்ன பண்ணுறது, அவன் என்னால் மூச்சு விடணும் வீட்டில், சரி பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். செலவுக்கு மேலே செலவு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது உலகம் அப்படி, நம்ம ஆண்டவர் சமூகம் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு பங்கு நீங்கள் கொடுத்து கொண்டு, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருங்க.
கணக்கு பார்க்காதங்க. அவன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செய்யட்டுமே, செய்யட்டும். உற்சாகப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு தான் டைம் இல்லை. சப்போர்ட் என்ன, என்கரேஜ். ஊழியத்தில் எல்லாத்துக்கும் பங்கு கொடுப்போம், செய்வோம், கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிறது ஆண்டவர் கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருங்க, கொடுங்க. இது நான் கொடுத்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படி இருந்தாக்கா அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிறாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு அது எப்படி கொடுக்கப்படும், அழுத்தி அமுக்கி குலுக்கி சரிந்து விழுவுறவர்களுக்கா. ஐயோ என் பர்சன் நிறைஞ்சு போச்சே, பாக்கெட் நிறைஞ்சிருச்சே, யாராவது சொல்லிக்கலாம் போதும் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் செய்வார். அதான் சொல்கிறார்ல, டெஸ்ட் அண்ட் see, டெஸ்ட் அண்ட் see the Lord is good. ஆண்டவர் நல்லவர் என்று நீ ருசித்து பார். ஆண்டவருக்கு செய்யுங்க. இங்க சீசர்கள் ஏசு சொன்னார்ன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு கடைசியில் வந்து கேட்குறான் பாரு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்பி. எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி, எனக்கு இருந்தது ஒரு போட்டு, நான் மீன் பிடிச்சாதான் என் வீட்டில் சாப்பாடு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு ஆண்டவரே எனக்குன்னு என்ன இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்ன வைத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் பூமி பற்றி பேசல, உலகத்தை பற்றி பேசல. Yesus bukan cerita mengenai kehidupan dalam dunia. Yesus cerita mengenai akhirat. Yesus kata, apa-apa yang kamu hilang dalam dunia ini, saya akan gandakan 100 kali di akhirat. Kamu akan bersama dengan saya di akhirat. Dunia ini hanya sementara. இது ஒரு தற்காலிகமான உலகம் தான். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நீ திடன்கொள், ஏன்னா நான் இந்த உலகத்தையே ஜெயித்தேன். ஆண்டவர் நினைச்சானுங்க, இவனுங்க கொண்டுட்டா, கல்லறையில் போட்டுட்டா, இயேசு முடிச்சுட்டான் அப்படின்னு நினைச்சானுங்க. ஆனால் அவர் சொன்னபடியே மரித்த ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு. யாராவது மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறானா? அந்த ஆண்டவர் தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறங்க. இது கிருபையின் காலம். என்னத்தை நீங்க இழந்துங்களோ அது நியாயத்திற்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்காக கொடுக்கிறார். அதை நம்புங்க. இல்லை உலகத்தோடு நம்ம போயிருக்கலாங்க, அங்கே இன்னும் பட்டாசு வச்சுருக்குறாங்க, நானும் ஒரு பட்டாசு பாலு அப்படி போட்டு பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்பப்போ சினிமா டைலாக் இவனை பண்ணுற சேட்டாக நேற்று சேரம் இருந்துச்சு. என்னோட பிறந்த நாள் தீபாவளி அடிச்சு வருதான். பரவாயில்லையே, நான் இந்த மலேசியா முழுவதும் பட்டாசு வெடிக்க போகிறேன் அப்படின்னா. தீபாவளி அடிச்சு பண்ணுறேன் எல்லாரும். என் பிறந்த நாள் கொண்டாட போகிறாங்க, பட்டாசு வெடிச்சு. அப்படியா? 8ஆம் தேதி வந்து நவம்பரில் தீபாவளியா? அந்த மாதிரி பாஸ்டர் ஒரு நாளில் பட்டாசு பாலு. ஓகே, கிறிஸ்து பிரியமானவர்களே, வருத்தப்படாதுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் இழந்தேனே, கொடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட ஊழியத்தை தாங்குங்க. ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் பாருங்கள், ஆண்டவரோட ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு நீங்கள் கடன் வைக்காதீங்க. நீ யார் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு நீ உதவி செய்யறியோ, ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்க கடன் கொடுத்தல
அந்த கடன் நான் அடைப்பேன் ஆண்டவர் சொல்லுவேன். எவ்வளோ நல்லவர் நீங்கள் சொல்லுவீங்களா? கூட வேலை செஞ்சவனோட கடன் வந்து இன்னொருத்தவங்க அடைச்சான். ஏய் கவலைப்படாதரா, நான் ஜாமீன் பண்ணுறேன்டா. அவன் கொடுக்குறானா, நான் கொடுக்குறேன் அந்த 1000 வெள்ளி கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குறவன். ஆக ஊழியத்தில் நீங்கள் அர்ப்பணிங்க. அதனால் நீங்கள் இழந்தது எல்லாம் வீணாக ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். சொல்கிறார், எனக்கு தெரியும் அந்த ஞாயிற்று நாட்களிலே நான் இதெல்லாம் கணக்கு ஒன்று கொடுப்பேன், 100 மடங்காக உன்னை ஆசீர்வதிப்பேன். அது நீங்கள் நம்புங்க. இது கிருபையின் காலம். ஆண்டவரோட கிருபை இன்னும் உங்களோட பிரியமான சுருக்கமாக இன்றைக்கு நிருப பகுதியில் நம்ம பார்க்கணும். என்ன பகுதி அது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-14. பவுல் ஒரு சாதாரணவன் அல்ல, ஒரு அதிகாரி, படித்தவன், பணக்காரன். அவனோட அனுபவத்தை பவுல் இங்க நம்மளுக்கு ஷேர் பண்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவளுக்கு நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தூசி கூட இல்லை. நம்ம இப்படி அர்ப்பணித்தார் பவுல். கிறிஸ்துவங்களே சாவடிச்சார், பிடிச்சி ஜெயிலில் போட்ட பவுல். அந்த பவுலே இயேசு சந்திக்கும் போது அவன் மறுரூபமாகிறான். அவனோட அனுபவத்தை பிலிப்பியர் நம்ம வாசிப்போம். ஒரு வாசியமா பவுலானவர், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளே, எனக்கு லாபமா இருந்தது எல்லாமே. அவர் பெரிய அதிகாரி, லாபம் தானே. லாபமா இருந்தது எல்லாத்தையும் அவைகளை கிறிஸ்துவுக்காக அது கிறிஸ்துவுக்காக நானு நஷ்டம் என்று ஆண்டு இயேசுக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். பரவாயில்ல, என்னோட பதவி போனாலும் என்ன, என்னோட அந்தஸ்து போனாலும் என்ன, என்னோட சொத்து போனாலும் என்ன, ஆனால் கிறிஸ்துக்காக நான் அது எனக்கு லாபம் என்ற நான் இட் இஸ் அ கெயின். ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். அதே போல் நீங்களும் நீங்கள் இழந்தது எல்லாம், நீங்கள் ஒப்பு கொடுத்தது எல்லாம், செய்கிறது எல்லாம் கிறிஸ்துக்காக நீங்கள் நம்புங்க. பவுல் எப்படி என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக தானே செய்கிறேன். ஆண்டவர் அவரை ஞாபகம் வச்சிருக்கிறார். நியாயத்தீர்ப்பில் எனக்கு நியாயத்தீர்ப்பு. பவுல் சொல்கிறார், எல்லாத்தையும் நான் இழந்தேன். ஒரு அதிகாரி நினைச்சாக்கா ஏன் அவளை கீழ்த்தரம் Paul adalah seorang yang berpengaruh, berkuasa. Oleh kerana Kristus, dia abaikan semua, dia tinggalkan semua kuasa dia di tengah. Dia orang yang berilmu, dia tak mau. Kerana Kristus, saya sanggup korbankan diri saya. Pasti. அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்காக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இல்லாமல் கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துக்காக நான் மரித்தாலும் நான் உயிரோடு மீண்டும் என்று விசுவாசிக்கிறார். அவனோட அருமையான வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எழுதாத. நீங்கள் யாராவது நீ சொல்லுங்களா?
சாவு எனக்கு ஆதாயம் சொல்லுங்களா? யாராவது மரணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவரே, என்னை மட்டும் காப்பாத்தாண்டவரே. ஆனால் பவுல் சொல்றார் பாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது நான் உயிராக இருந்தாக்கா கிறிஸ்துக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பேன். உலகம் எங்கும் நான் கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் நான் மரித்தாலும், கிறிஸ்துவுக்காக நான் மரித்தாலும், நான் விசுவாசிக்கிறேன் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். பரலோகத்தில் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். அதனால தான் சாவு எனக்கு ஆதாயம். பிகாஸ் ஐ ஆம் வித் கிரைஸ்ட். இன்றைக்கு கிறிஸ்துவோட நம்மளும் அதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம மரித்தாலும் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. நம்மளும் பரலோகத்தில் தேவனோடு இருப்போம். We will be in the kingdom. Kita akan berada di akhirat bersama Yesus Kristus. Oleh kerana kita korbankan segala untuk Yesus, apa terjadi pada kita pun Yesus ada bersama kita. Pas முடிச்சமா? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டென்று நான் விட்டேன். குப்பையுமாக என்று அது ஒரு குப்பைன்ற. உலகத்தில் உள்ள அதிகாரம், உலகத்தில் உள்ள சொத்து, பணம் எல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு பவுல் சொல்றார். ஏன்னா நீங்க மரித்தாலும் ஒன்றும் நீங்க பரலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. நீ சேர்த்து வைத்திருந்த கோடிக்கணக்கு காசு ஒரு ரூபா கூட நீங்க பரலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. நீங்க சேர்த்து வைத்திருந்த சொத்துல 10 வீடு இருக்கலாம், ஆனால் ஒரு வீடு கூட நீங்கள் கொண்டு போக, உன்னைய புதைத்த அந்த பணப்பெட்டி கூட நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் அதெல்லாம் குப்பை. அது உனக்கு நித்திய வாழ்வு கொடுக்காது. உலகத்தில் நீ சம்பாதித்த ஒவ்வொன்றும் உன்னையே நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகாது. அது உனக்கு நஷ்டமாக தான். அதான் பவுல் சொல்றார், உலகத்தில் உள்ள எல்லாமே கிறிஸ்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அது எல்லாம் எனக்கு குப்பை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்த நான் கிறிஸ்துக்காக நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். For Christ, towards Christ, my heart goes towards Christ. கிறிஸ்துக்காக என் ஜீவன் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் போல நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம். ஒரு முன் உதாரணம் பவுல். Seperti Paul, kita harus hidup sebagai contoh apa yang Paul buat. Dunia ini bukannya penting. Ini adalah sementara sahaja. Apabila kita mati dalam dunia ini, kita tinggal dunia ini, yang ada tetap adalah surga. Kita akan hidup di surga tetap selama-lamanya di surga. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளையும் கொடுத்த இந்த வார்த்தை மூலமாக தொடர்ந்து அவரை நம்மை பலப்படுத்துவாராக. பவுல் போல நம்மளும் வாழ்க்கையில் இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். சீசரர்களை இழந்தார்கள்,
குடும்பத்தையே இழந்தார்கள். கேள்வி எழும்புவது ஆண்டவர் சொல்கிறார், என் வருகையிலே நான் உனக்கு 100 மடங்காக ஆசீர்வதிப்பேன். உனக்கு பரலோகத்தில் நித்திய வாழ்வு இடம் நான் உனக்கு வைத்திருக்கிறேன் சொன்னார். அந்த ஆண்டவரை தொடர்ந்து நீங்கள் நம்புங்க, நீங்கள் கீழ்ப்படிங்க. ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்தாத ஆண்டவர் நாம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இன்றை நீ கொடுத்த நான் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி, மண்ணாக்காக சோஸ்திரம். கீழ்ப்படிய தொடர்ந்து எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவனோட வருகைக்கு ஆண்டவர் நீர் எங்களை நியாயத்திற்கு போகிற நாங்கள் இழந்தது எல்லாம் 100 பங்காக நீங்கள் கூட்டி நித்திய வாழ்விலை கொடுக்க போகிறேன்ற நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களோட வார்த்தை ஜீவன் உள்ளது. பவுல் இழந்தது போல நாங்களும் ஒரு முன் உதாரணமாக எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உதவி செய்யும். அன்பான ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு காணிக்கை பாடல் பாடி தேவனுக்கு